இன்றைய தினம் முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு, நேசம், பாசம் குறித்த இந்த செய்திகளை நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். பொதுவாக அன்பிற்கு அரபியில் பயன்படுத்துகிற வார்த்தை முஹப்பத்னு சொல்லுவோம். அது முஹப்பத் அல்ல. முதல்ல அந்த வார்த்தையை நம்ம சரியாக பயன்படுத்தணும். குர்ஆன் முஹப்பத்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தற மஹப்பத் என்று சொல்கிறது. அன்பை கூட குர்ஆன் மஹப்பத் வஅல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த உம்மத்து கொண்டிருக்கிற அன்பு, நேசம், அது எவ்வளவு தூரம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் ஒரு சில அடிப்படைகளை புரிய இருக்கிறோம். அதன் ஆரம்பத்தில் அன்பு என்பதற்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அது ஹாலத்துன் லா யுஅப்பரு அன்ஹா மகாலத்துன் என்று சொல்லுவார்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத ஒரு நிலை. இதற்கு தான் மஹப்பத். வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாத ஒரு உள்ளத்தினுடைய உணர்வுக்கு பெயர் தான் மஹப்பத் என்று சொல்லுவோம். முதல்ல இந்த அடிப்படை விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான முஹப்பத் என்பது, அன்பு என்பது, நேசம் என்பது நம்முடைய ஒவ்வொருவர்களுடைய ஈமானை சார்ந்தது. அது ஈமானோடு தொடர்புள்ளது. ஈமானுடைய கடமைகள்ல ஒண்ணு. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ், அல்லாமா காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் ரெண்டு பேரும் மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், அது ஈமானுக்கு ஷர்த் என்று சொல்கிறார்கள், நிபந்தனை என்று சொல்கிறார்கள். ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃதரதுன் என்று நம்ம மௌலிதுர் ரசூல்ல படிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான அன்பும் நேசமும் மனிதனின் மீது ஃபர்து, கடமை என்று நாம் சொல்கிறோம். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. முஹத்திஸீன்களும் முஅர்ரிஸீன்களும் மிக தெளிவாக சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம நேசிக்கிறதுங்கிறது நம்ம மேல கடமை, அது ஃபர்து. முதல்ல நம்ம அப்படி உணரணும். முதல்ல அந்த முஹப்பத். ஒருவர் மீது முஹப்பத் வருவதற்கு, நேசம் வருவதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காரணமாக இருக்கும்? ஒரு 5 விஷயங்கள் ஒருவரை நேசிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த 5 விஷயங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முழுமை பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட அந்த 5 விஷயங்களும் முழுமையாக நிறைவாக இருக்கிறது. ஒருவரை நேசிப்பதற்கான எத்தனை வழிமுறைகள் உண்டோ, எத்தனை வழிகாட்டுதல்கள் உண்டோ, அத்துணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில நம்ம முழுமையாக நம்மால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. என்ன முதலாவது விஷயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான மஹப்பத் வருவதற்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய மஹப்பத். முதல் விஷயமே என்னங்க? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான மஹப்பத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்றாங்க, அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ். அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ். என்ன நீங்க நேசிங்க, எதுக்காக? அல்லாஹ் நேசிப்பதின் காரணத்தினால். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் ஒரு பொருளை நேசிச்சிட்டான்னா, அல்லாஹ் ஒருவரை நேசிச்சிட்டான்னா, அல்லாஹ் ஒரு சாலிஹீனை நேசிச்சிட்டான்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு நபியை நேசிச்சிட்டான்னா, கட்டாயமாக, கண்டிப்பாக, இயற்கையாக, நிர்பந்தமாக அவர் மீதான நேசங்கள் கண்டிப்பா எல்லாருடைய மனசுலயும் உண்டாயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல அழகாக சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயிட்ட அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்க பிள்ளைய நதியில தூக்கி போடுங்கன்னு சொன்னான் அல்லாஹ். வஅல்கைது அலைக மஹப்பத்தம் மின்னி. நீங்க பிள்ளையை தூக்கி போடுங்க, நான் என் மஹப்பத்தை அந்த பிள்ளை மேல போடுறேன். அல்லாஹ்வுடைய மஹப்பத் வந்துருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நேசம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவரை யாராலும் வெறுக்க முடியாது. அவர் மேல இயற்கையாக என்ன வந்துடும்? அன்புங்கிறது ஏற்பட்டு போகும். அப்போ ஃபிரௌன் எத்தனையோ பிள்ளைகளை கொலை செஞ்சான். ஆனா அவன் கொல்ல வேண்டிய குழந்தை கையில கிடைக்கிற பொழுது அவனால கொல்ல முடிஞ்சுச்சா? முடியல. ஏன் முடியல?
அது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோமா? எத்தனையோ குழந்தைகளை கொண்டவனால அவனுடைய கையிலேயே கிடைத்திருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்த அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா அல்லாஹ்வுடைய மஹப்பத் வந்துடுச்சு. அல்லாஹ் மஹப்பத்தை போட்டுட்டான். அல்லாஹ் நேசத்தை மஹப்பத்தை போட்டுட்டான்னு சொன்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு அந்த குழந்தை மேல அந்த மனிதர் மேல நேசங்கள்ங்கிறது உண்டாகும். இதுதான் விதி, இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத், இதுதான் அல்லாஹ்வுடைய ஃபித்ரத். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், என்ன நீங்க நேசியுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் என் மேல முஹப்பத்தை தந்துட்டாங்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இவ்வளவு தூரம் நேசிக்கிறதுக்கான காரணத்தினுடைய முதல் காரணம் என்னன்னா முஹப்பத். அல்லாஹ்வினுடைய முஹப்பத் வந்ததனால ரசூலை நேசிச்சா மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியா தான் கிடைக்கும். அதனால தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் உயிர் உள்ளதோ உயிர் இல்லாததோ எல்லாம் உயிர் உள்ளதோ உயிர் இல்லாததோ எல்லாமே நேசிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. ஏன் தெரியுமா? மாமின் ஷைஇன் இல்லா வயஅலமு அன்னி நபியுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் தெரியும் நான் அல்லாஹ்வின் நபி. எல்லா ஷையும் சொல்றாங்க. ஹைவானாத்துகள், ஜமாதாத்துகள், நபாதாத்துகள், செடி கொடிகள், உயிரினங்கள் எல்லா பொருட்களுக்கும் ரசூலுல்லாஹ் நபிங்கிறது தெரியுமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவ்வளவு தூரம் மற்ற எல்லா பொருள்களும் நேசித்ததனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா அல்லாஹ் தான் மஹப்பத்தை போட்டதனால கல்லும் நேசிக்கிறது, மலையும் நேசிக்கிறது, மரமும் நேசிக்கிறது. நான் மனிதர்களுக்கு கடைசியா வரேன். மனிதர்களுடைய மஹப்பத் எப்படி இருந்துச்சு, சஹாபாக்கள் மஹப்பத் எப்படி இருந்துச்சு, சாலிஹீன்கள் ரசூலுல்லாஹ் நேசிச்சது எப்படி இருந்துச்சு, நிறைவாக வரலாம். Subhanallah, alhamdulillah, la ilaha illallah, wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Allahu akbar, Allahu akbar. Allahu akbar, Allahu akbar. Ashhadu an la ilaha illallah. Ashhadu an la ilaha illallah. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح.
أكبر الله أكبر لا إله إلا நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது, அன்பு வைப்பது, அது நம்முடைய ஈமானுக்கான அடையாளம். அது அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கான வழி. அது இதையெல்லாம் தாண்டி நிர்பந்தமாக ஒருவர் நேசிக்கப்படுவதற்கான எல்லா தகுதிகளையும் கமாலியத்தாக நபிகள் நாயகம் முழுமையாக கம்ப்ளீட்டா பெற்றிருந்தார்கள். இதைத்தான் நாம் நிரூபிக்க வருகிறோம். அதுல முதல் விஷயம் என்னன்னா மஹப்பத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஹப்பத்து ஒருவருக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லோருமே அவரை நேசித்து தான் ஆக வேண்டும். ஹதீஸ்ல வருது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் ஒருத்தரை நேசிச்சுட்டா ஜிப்ரீலை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இன்னி உஹிப்புஹு, நான் அவரை பிரியப்படுறேன், ஜிப்ரீல் நீங்க பிரியப்படுங்க. ஜிப்ரீல் மஹப்பத் வைப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்பு வச்சுட்டு வானத்தில் உள்ள மலக்குமார்களை கூப்பிட்டு, அல்லாஹ் இவரை நேசிக்கிறானாம், எனவே நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்க. வானத்தினுடைய மலக்குமார்கள் பூமியில் உள்ள மலக்குமார்கள்ட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் நேசிக்கிறான், ஜிப்ரீல் நேசிக்கிறார், மற்ற வான மலக்குமார்கள் மலாயிகத்து ஸமா நேசிக்கிறார்கள், நீங்களும் அவரை மஹப்பத் வைக்கணும். அப்ப மலக்குமார்கள்ட்ட மஹப்பத் வந்துருச்சு. அப்ப பூமியில உள்ள மலக்குமார்கள்ட்ட அன்பு, வானத்தில் உள்ள மலக்குமார்கள்ட்ட அன்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்பு, அல்லாஹ்ட்ட அன்பு, அன்பு அன்பு பெற்று பெற்று கடைசியாக அவர் ஒரு பெரிய கபூலியத்தை பெற்று விடுவார். சும்ம யூதஉ லஹுல் கபூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு பெரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும். நானும் நீங்களும் நினைத்தால் கூட அவரை வெறுக்க முடியாது. சில பேர்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இடம் புரியாம அவர் மேல ஒரு அன்பு நமக்கு வரும், ஒரு நேசம் வரும். ஆனா எந்த தொடர்பும் இல்ல, அவரை பார்த்தா நமக்கு ஒரு அன்பு வரும். அந்த அன்பிற்கு பெயர் என்ன நினைக்கிறீங்க? இதத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் போட்டான். ஃபிரௌனால கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வெறுக்க முடியல, கோபப்பட முடியல, தொட முடியல. ஏன்? அல்லாஹ்வுடைய மஹப்பத் வந்துடுச்சுன்னு வைங்க ஒருத்தர்கிட்ட, அவரை யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா டிக்ளேர் பண்றாங்க, அஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய மஹப்பத் என்கிட்ட இருக்குது, நீங்க என்ன நேசிச்சு தான் ஆகணும், நீங்க நேசியுங்க. எனவே தான் நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய மஹப்பத் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருந்ததனால தான் உலகத்தினுடைய மனிதர்கள் அல்லாத பொருள்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவ்வளவு தூரம் நேசிக்கிறது. ஏன்? என்ன நபியே நபிங்கிறது அந்த பொருள் தெரிஞ்சுக்கிடுச்சு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தெரிஞ்சிட்டா யாரும் அவங்க நேசிக்காம இருக்க முடியாது. நான் நேற்று கூட அந்த வார்த்தையை, குர்ஆனுடைய ஒரு வார்த்தையை சொன்னேன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் தெளிவாக இதை சொல்றாங்க, நபியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க, ரசூலுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டவங்க நபி மேல மஹப்பத் அன்பு வைக்காம இருக்கவே முடியாது. அந்த அன்பு சாதாரணமாக வந்துடும். அப்போ ஒரு அன்பிற்கான அடையாளங்கள், உலகத்தில் எல்லா பொருள்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கும். ஹைபர் போர், ஒரு யூத பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவு இறைச்சியை கொண்டு வந்து வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சியை எடுத்து சாப்பிட்டாங்க. அது விஷம் தடவப்பட்ட இறைச்சி, நமக்கு தெரியுதானே. ஒரு விஷம் தடவப்பட்ட இறைச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சியை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிடும் போது உதட்டுல பட்ட உடனே, நாவுல பட்ட உடனே அந்த இறைச்சி பேசியது, லா தகுல்னி யா ரசூலல்லாஹ், என்ன நீங்க சாப்பிடாதீங்க யா ரசூலல்லாஹ், ஃப இன்னி மஸ்மூமா, நான் விஷம் தடவப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னது. அந்த இறைச்சி சொல்லுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் என்ன சாப்பிடாதீங்க, நான் விஷம் தடவப்பட்டிருக்கிறேன். அந்த இறைச்சிக்கு ஏன் அவ்வளவு பிரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல, நபி மேல எவ்வளவு மஹப்பத்? அதுக்கு முன்னால மடமடன் சாப்பிட்ட நிறைய பேர் சாப்பிட்ட, அல்லாஹ் ஷஹீத கொடுக்கணும்னு அந்த நாடிட்டான். சில சஹாபாக்களுக்கு 10 சஹாபாக்களுக்கு மேல அதை சாப்பிட்டுட்டு மௌத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுல வந்து கொண்டு வந்து அதன் சுவையை உணர்ற நேரத்துல தான் அந்த இறைச்சி சொல்லுது. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகிற முஹத்திஸீன்கள், விரிவுரையாளர்கள் ஒரு அழகான ஒரு நுக்தா,
ஒரு தத்துவத்தை அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு காட்டுறாங்க அதனுடைய ரகசியத்தை. ஏன் இறைச்சி நாவுல வச்ச பிறகு சொல்லுச்சு? தட்டையில வைக்கும் போதே சொல்லி இருக்கலாம் இல்லையா? எப்படியும் அது பேசுகிறது, அந்த லகர் பேசுது. நான் விஷம் தடவப்பட்டு இருக்கிறேன், நபியை காப்பாற்றணும், அப்படிதானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காப்பாற்றணும். அப்ப நாவு வரை வச்சு சுவைச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மௌத்தினுடைய நெருக்கத்தில் சொன்னாங்க இல்லையா, அன்று தரப்பட்ட விஷம் இன்றைக்கு என் உயிர் நரம்பை அறுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா அந்தஸ்தையும் கொடுத்தான். நுபுவத், சித்தீகின் எல்லா அந்தஸ்தையும் கொடுத்தான், சாலிஹின். ஆனா அந்தஸ்துக்குள்ள ஒரு அந்தஸ்து ஷஹாதத், ஷஹீதுடைய அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சான். இந்த விஷம் பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயிர் நரம்பை அறுத்துக் கொண்டிருந்தது என்று சொன்னார்கள் மரண நேரத்தில். நான் என்ன சொல்ல வருகிறேன், தட்டில் இருக்கிற பொழுது சொல்லலாம் நான் விஷம் தடவப்பட்டிருக்கிறேன் என்று. இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அதை எடுக்கும் போதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் விஷம் தடவப்பட்டிருக்கிறேன் சாப்பிடாதீங்க. இல்ல வாயில உதட்டில வைக்கும் போதாவது சொல்லலாம் இல்லையா, நாவில் வைக்கிற பொழுதாவது சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஏன் சுவைத்து பார்க்கிற வரைக்கும் அது தாமதித்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அந்த இறைச்சிக்கு இருந்த முஹப்பத், ரசூலுல்லாஹ் என்னை தொடணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தொடணும், என்னை எடுக்கணும், முபாரக்கான அவர்களுடைய உதட்டில் வைக்கணும், நாவில் வைக்கணும், என்னை சுவைக்கணும். சுவைத்த பொழுது என் உயிரிலும் மேலான கண்மணி கஷ்டத்தை அனுபவிக்கிற பொழுது தாங்க முடியாமல் அது சொன்னது, யார் ரசூலுல்லாஹ் நீங்க முடிக்கிறாதீங்க யார் ரசூலுல்லாஹ், இதை சாப்பிடாதீங்க யார் ரசூலுல்லாஹ். தொடுகிறவரை முஹத்திஸீன்கள் அழகான கருத்தை சொல்கிறார்கள். ஒரு இறைச்சிக்கு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு முஹப்பத். ஏன் தெரியுமா? நம்மை விடவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப தெரிந்தவைகள் மனிதர்களை விட மற்ற உயிரினம். மாமின் ஷைஇன் இல்லா வயஅலமு அன்னி நபியுன், எந்த பொருளும் நான் நபிங்கிறத நல்ல விளங்காம எந்த பொருளுமே கிடையாது. மனிதன் மட்டும்தான் விளங்கியும் இப்படி இருக்கிறான், இல்லை விளங்க மறுக்கிறான், இல்லை ஆனால் ரசூலின் மீது வெறுப்பை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறான். அந்த முஹப்பத், அல்லாஹ்வுடைய முஹப்பத் வந்ததனால எல்லா பொருட்கள் மேலேயும் எல்லா பொருளும் நேசிக்கிறது, அனைத்தும் நேசிக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. இதுதான் காரணம். அல்லாஹ் ரப்பு நேசிச்சிட்டான், அல்லாஹ் நேசிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதற்கு பின்னால ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 ஒட்டகத்தை பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின ஒட்டகம் ஒன்றுக்கு பெயர் கஸ்வா, கஸ்வான் ஒரு ஒட்டகம், இன்னொன்னு அவுபா, இன்னொன்னு ஜதஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஒட்டகங்களை 3 வாகனங்களை பயன்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கஸ்வா என்ற ஒட்டகம் என்று தான் பெரும்பாலானவர்களுடைய கருத்து. சில பேர்கள் இல்லை இது ஜதஆ இன்னொரு ஒட்டகம் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதற்கு பின்னால இம்தனஅத் ஹதீஸ்ல வருது அனில் அக்லி வஷ்ஷுருப், அந்த ஒட்டகம் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. 1 மாத காலம் மதீனா முழுக்க பைத்தியம் பிடித்தது போன்று சுற்றி கொண்டு அலைந்து அது மௌத்தாகிவிட்டது என்று எழுதி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான அந்த முஹப்பத், நேசம் அந்த ஒட்டகத்திற்கு, கஸ்வாங்கிற ஒட்டகத்திற்கு எவ்வளவு தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான அன்பு இருந்திருந்தார். அந்த நேசம் எப்படி உருவாகிறது? மா மின் ஷைஇன் இல்லா வயஅலமு அன்னி நபியுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான முஹப்பத் மற்ற உயிரினங்களுக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான முஹப்பத் ஒரு இறைச்சி துண்டுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முஹப்பத், அன்பும் நேசமும் மரக்கட்டை என்று நாம் சொல்கிறோமே. திருமிதி உட்பட பல ஹதீசுகளில் வருகிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல குத்துபா ஓதிட்டு கீழே இறங்குனாங்க. ஒரு அன்சாரி பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நீண்ட நேரம் நீங்க குத்துபா ஓதுறீங்க, அதனால அப்பொழுதெல்லாம் மெம்பர் இல்ல, மெம்பர் இல்லாத காலகட்டத்தில் அந்த அம்மா வந்து சொல்லுச்சு, உங்களுக்கு ஒரு மெம்பர் செஞ்சு தரட்டுமா? இன்னலி குலாமன் நஜ்ஜார், எங்கிட்ட அழகான ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அழகான ஒரு மெம்பர் உங்களுக்கு செய்து தரட்டுமா என்று கேட்டார் அந்த அம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ விரும்பினால் செய்து கொடு என்று சொல்கிறார், நீ விரும்பினால் செய்து கொடு என்று சொல்கிறார். அந்த அம்மா கொஞ்ச நாள்ல ஒரு அழகான மெம்பரை செய்து மஸ்ஜித் நபவியில கொண்டு வந்து வச்சாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அப்பதான் மெம்பர்ல ஏறுறாங்க. மெம்பர்ல ஏறி ஜும்மாவுடைய குத்துபா ஓத ஆரம்பிக்கிறார்கள். திடீரென பள்ளிவாசல் முழுக்க அழுகிற சப்தம், அழுகை சப்தம். குத்துபாவை நிறுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் இருந்து இறங்கினார்கள். இறங்கி இதுவரை கீழே நின்று ஒரு பேரித்த மர கட்டையின் மீது சாய்ந்து நின்று குத்துபா ஓதிக்கொண்டிருப்பார்கள். இப்பொழுது புதிய மெம்பர் வந்ததினால் அந்த பழைய கட்டையை ஒரு ஓரத்தில் சாய்த்து வைத்திருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை அங்கிருந்துதான் வந்தது என்று விளங்கி போனார்கள். அந்த மரக்கட்டையை وَجَعَلَ يَضُمُّهُ فَضَمَّهُ وَقَبَّلَهُ அதை கட்டி அணைத்தார்கள். அது அழுகையை நிறுத்தவில்லை. அதை முத்தமிட்டார்கள். அது அழுகையை நிறுத்தவில்லை. وَجَعَلَ يَتَكَلَّمُ إِلَيْهِ அதோடு ஏதோ ஒன்று பேசினார்கள். அது அழுகையை நிறுத்தியது. வந்து ஜும்மா குத்துபாவை முடிச்சிட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன நடக்குது யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் அந்த மரக்கட்டை அழுதது. என் பிரிவால் நான் கட்டி அணைத்தேன், அழுகையை நிறுத்தவில்லை. முத்தமிட்டேன், அழுகையை நிறுத்தவில்லை. நான் அதனிடம் பேசினேன், நீ விரும்பினால் உலகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உன்னை மீண்டும் நான் முளைக்க வைக்கிறேன், நட்டி வைக்கிறேன். கியாமத் வரைக்கும் நீ வாழலாம். இல்லைன்னு சொன்னா என்னோடு நீ சொர்க்கத்துக்கு வந்துவிடு என்று நான் சொன்னேன். அது சொன்னது யா ரசூலல்லாஹ், உங்களோடு என்னை சொர்க்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனவே நான் மௌத்தாயிட்டா என்னை அடக்கம் செய்கிற பொழுது அதையும் சேர்த்து அடக்கம் பண்ணுங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரக்கட்டைக்கு எவ்வளவு பெரிய முஹப்பத், எவ்வளவு பெரிய நேசம், நபியை எவ்வளவு தூரம் தெரிந்திருந்தார். நான் இங்க என்ன சொல்ல வருகிறேன் தெரிகிறதா? சொர்க்கத்திற்கு போவதற்கான வழிகளில் மிக லேசான வழி மஹப்பத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல்களால் தொட முடியாத தூரத்தையும் உயரத்தையும் உச்சத்தையும் அல்லாஹ்வினுடைய ரசூலின் மீது நாம் கொண்டிருந்த அன்பால் நேசத்தால் அந்த இடத்தை தொட்டுவிட முடியும். ஒரு மரக்கட்டைக்கு சொர்க்கம் கிடைக்கிறது. ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கிடைக்காதா? அந்த அன்பையும் நேசத்தையும் நம் உள்ளத்திலே சுமந்தால் அல்லாஹ் நமக்கு அந்த ஜன்னத்தை அல்லாஹ் தரமாட்டானா? சொர்க்கத்துக்கு போறதுக்கான லேசான வழிகளை தெரிந்து கொள்ளணும். அதற்கு அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருவர் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறார், ஆனால் அமல்களால் பார்த்தால் அவங்க செய்யற மாதிரி அமல்களை இவரால செய்ய முடியல அப்படின்னு ஒரு பொதுப்படையா சொல்றாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல் மர்உ மா மன் அஹப்ப. ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அந்த நேசமே அந்த ஆளோட சேர்த்து வச்சிருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தையை சொன்ன உடனே திரும்ப அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க செய்யற அமல் அளவுக்கு என்னால செய்ய முடியாது, ஆனா என் தகுதிக்கு ஒன்னே ஒண்ணு செய்ய முடியும், உங்களை நேசிக்க முடியும் யா ரசூலல்லாஹ், உங்களை மஹப்பத் வைக்க முடியும், உங்க அன்பு மனசு நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. மஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்உ மா மன் அஹப்ப ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாங்க. நேசிக்கிறீங்க இல்லையா, நேசர்களோட அல்லாஹ் சேர்ப்பான் போங்க. இந்த உம்மத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனாவே கொண்டாடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ங்கறாங்க. மதீனாவே கொண்டாடுச்சான். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அமல் அளவுக்கு நம்மால அந்த இடத்தை தொட முடியாத, ஆனா மஹப்பத் அல்லாஹ் அக்பர், அதை எங்களை மிஞ்ச முடியாதுன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த அன்பை வச்சு நாங்க ரசூலுல்லாஹ்வோடு கரை சேர்ந்துருவோம், ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்துருவோம். அந்த மஹப்பத்தும் நேசமும் நமக்கு உண்டு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மா சபகக்கும் அபூபக்கர் மின் கஸரத்தி ஸௌமின் வ ஸலாத்தின். அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லோரையும் விட முந்தின இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்படிதானே? யாருமே என்ன செய்ய முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்தை பிடிக்க முடியுமா? ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில படுத்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையை வருடிக்கிட்டே இருக்காங்க. ஆயிஷா அம்மாவுடைய பார்வை வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் பக்கம் போனது. நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க தோழர்கள்ல நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நன்மை செஞ்சவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இல்லை, என் தோழர்களில் உமர் ரலியல்லாஹு அந்த அளவுக்கு நன்மையை வச்சிருக்கிறாரு அப்படின்னா. ஆயிஷா அம்மாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். என்ன,
தன்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு சொன்ன உடனே ஆயிஷா அம்மாவுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். திரும்ப கேட்டாங்க, அப்படியானால் அபூபக்கரை பற்றி என்ன சொல்றீங்க, வாப்பாவை பத்தி கேட்டாங்க. படுத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, ஆயிஷா நான் உங்ககிட்ட சொல்லலையா, என் தோழர்களில் யாரோடையும் நீ அபூபக்கரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அந்தஸ்த உலகத்துல யாரும் தொட முடியாது. எப்பவுமே சாபிகா இருப்பார், முதல்ல ஆளா இருப்பார், முந்தி இருப்பார். நீங்க எப்ப அழைச்சு அவர்கிட்ட கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது நோன்பு வச்சிருக்கிறீங்களா, அபூபக்கரை நான் வச்சிருக்கேன்பா. இன்னைக்கு யாராவது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா, நான் செஞ்சேன்பா. இன்னைக்கு யாராவது நோயாளிகளை விசாரிச்சீங்களா, நான் விசாரிச்சிருக்கேன். இன்னைக்கு ஏதாவது ஜனாசால கலந்துட்டா எந்த நன்மையை கேட்டாலும் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு நன்மைகளை செய்ததால் தான் அந்த அந்தஸ்த முதலிடத்தை பிடிச்சிட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா மாறிக்கல மா சபகக்கும் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களை முந்தினது அமலை கொண்டு, இபாதத்தை கொண்டு, நோன்பு ஸலாத் ஜகாத் அதிகமா கொண்டு அதல்ல, வலாக்கின் ஃபீ கல்பிஹி வக்ர், அவர் உள்ளத்துல ஒரு மஹப்பத் இருக்கு ரசூலுல்லாஹ் மேல. அந்த மஹப்பத்தை வச்சு தான் அந்த இடத்தை தொட்டிருக்கார். சித்திக் ரலியல்லாஹுடைய மஹப்பத், அன்பு, அல்லாஹு அக்பர், அன்பாலத்தான் ரசூல் மேல உள்ள மஹப்பத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மஹப்பத் தெரியுதானே, எத்தனை செய்திகளை சொல்ல முடியும். ஹிஜ்ரத்துல அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. ஹிஜ்ரத்துல கான யம்ஷி கல்ஃபஹு கான யம்ஷி அமாமஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, திடீர்னு அவர் முன்னால ஓடுறாரு, பின்னால ஓடுறாரு, வலது பக்கம் கொஞ்சம் தூரம் ஓடுறாரு, இடது பக்கம் கொஞ்சம் தூரம் ஓடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன அபூபக்கர் ஏன் இப்படி திடீர்னு முன்னால ஓடுறீங்க, பின்னால ஓடுறீங்க? யா ரசூலல்லாஹ் அதுக்குரு தலப், பின்னால தேடிட்டு வந்து உங்களை பிடிச்சிருவானோன்னு நினைக்கும் போது நான் பின்னால ஓடுறேன். யா ரசூலல்லாஹ் அதுக்கு ஒரு ரஸ்து, எதிரில வந்து உங்களை தாக்கிடுவானோன்னு நினைக்கும் போது முன்னால ஓடுறேன். யா ரசூலல்லாஹ் வலது பக்கம் இடது பக்கம். அல்லாஹ் எப்படி எவ்வளவு மஹப்பத் இருந்திருந்தா, எவ்வளவு நேசம் இருந்திருந்தா, அந்த கல்பு நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத் தான் பெருமக்களே. அதுதான் அவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துச்சு, அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கால்ல கல்லு குத்தி ரத்தம் வருது. அல்லாஹ் அக்பர், முதுகுல தூக்கிட்டு ஓடுறாரு, முதுகுல தூக்கிட்டு ஓடுறாரு. ஏன் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அபூபக்கரே? யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆனா இம்ரஹும் மினல் முஸ்லிமீன், ஆனா அந்த உம்மத்து. ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் ஒரு முஸ்லிம்ல சாதாரணமான ஆளு, உங்களுக்கு ஏதாவது நீங்க இந்த உம்மத்தினுடைய அமானிதம் இல்லையா, உங்களை கொண்டு ஒப்படைக்கணுமா இல்லையா, இந்த உம்மத்துக்கு இந்த உம்மத்தை கொண்டு போய் ஒப்படைக்கணுமா இல்லையா? அன்றைக்கு யார் இருந்தார்கள்? மக்காவில் இருந்து எதிரிகளுடைய பயத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல தூக்கிட்டு அந்த மலையில கரடுமுரடான பாதையில சௌர் குகையில நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அந்த முஹப்பத் அவங்க கல்புல யாருடைய நேசமும் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலதான். அழகான ஒரு செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, கான பைனி உபைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஉன், குடும்பத்துல எனக்கும் என் கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துச்சு. ஒரு சின்ன குடும்பத்துல இருக்கும் தானே, குடும்பங்கிறது குடும்பம்னாலே அப்படித்தானே. அதுல ஏற்பட்ட சின்ன விஷயங்களை போகாம பண்ணி நான் ரொம்ப கோவப்பட்டேன், நான் நிறைய பேசினேன், நானும் பேசினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எனக்கு நல்ல ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இப்படியே நடந்துட்டே இருந்துச்சு. நான் ஆர்குமெண்ட் திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டே இருக்கிறேன், நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கம் எப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா மூணாவது ஆளை உள்ள வர விட மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத். மூணாவது ஆளு, அது உங்க குடும்பமோ என் குடும்பமோ, ஆயிஷா அம்மா சொல்றாங்க, யார் குடும்பமா இருந்தாலும் சரி, கணவனுடைய குடும்பமோ மனைவியுடைய குடும்பமோ, மூன்றாவது ஆட்கள் தேவைப்படாமல் என்ட்ராகும் போதுதான் குடும்பத்துல பிரச்சனைகள் வேற மாதிரி சோறு போயிடுது. அப்ப இது ஒரு பெரிய சுண்ணத்துங்கிறாங்க ஆயிஷா. எப்பொழுதுமே பிரச்சனைகள் அவங்களே சமாளிச்சு சரி பண்ண பார்க்குவாங்களே தவிர இன்னொரு ஆளுக்கு அதை கடத்திட்டு போக மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. ஆனா அன்றைக்கு எவ்வளவு சமாதானம் ஆனாலும் ஆயிஷா அம்மா சமாதானம் ஆக மாட்டேங்காங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட போய் கேட்கிறாங்க, ஆயிஷா
நான் உங்களை எவ்வளவோ சமாதானம் பண்ண பார்க்கிறேன், ஆனா நீங்க சமாதானம் ஆக மாட்டேங்க. அம்மா சொல்லுது, உமர் உமர் உமரை வேணா வச்சு பேசி பார்ப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க. உமரை என்ன நடுவரா வச்சு பேசி பார்ப்போமா அப்படின்னு. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்க, உமரை மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு வேண்டாம். அம்மா துருதி பி அபிகி, உன் தந்தை பாப்பா. ஏன்னா அப்ப கூட பாருங்க, தன்னுடைய தந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆயிஷா அம்மா நினைக்கலாம் இல்லையா? ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சமாதானம் பண்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்டே திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதுக்கான காரணத்தை முன்னிலைப்படுத்துறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க விரும்பினா தேர்ட் பார்ட்டியை கொண்டு வரேன், நீங்க சொன்னா இவரை கொண்டு வரேன், நீங்க சொன்னா அவரை கொண்டு வரேன். ஒரு மிகச்சிறந்த கணவராக குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை சம்பந்தமான ஒரு தலைப்பும் கூட நாளைய தினம் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதுல இன்னும் விரிவாக நம்ம பேசுவோம். இந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உணர்வுகளை பதிவு செய்வதற்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல இந்த கருத்தை நான் பதிவு செய்றேன். எங்க வாப்பாவை கூப்பிடுங்கன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நடுவராக வந்திருக்கிறாங்க. குடும்பம், கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், ரெண்டு பேருக்கு மத்தியில. இப்ப முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவும் கேட்டாங்க, ஆயிஷா முதல்ல நீங்க உங்க கருத்தை சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நடுவர்ல முதல்ல வாதத்தை வைக்கணுமா இல்லையா? நான் முதல்ல சொல்லட்டுமா இல்ல நீங்க சொல்றீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க, ஆனா லா தக்கூலு இல்லா ஹக்கா, உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு. யார்கிட்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்லுங்க, ஆனா என்ன நடந்துச்சோ அது உண்மையை தான் சொல்லணும். இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சரி சொல்றமான்ட்டாங்க. ஆனா இந்த வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு தாங்குவாங்களா? ஃபலதமா அலா ஆயிஷா, கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. இதுவரைக்கும் புள்ள குழந்தை பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அடிச்சதே கிடையாது அபூபக்கர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல சத்தம் போட்டு இப்படி ஒரு வார்த்தை பேசின அபூபக்கர் ரலியல்லாஹு யாராக இருந்தாலும் தான் மகளாகவே இருந்தாலும் அடிச்ச அடியில எதிர்பார்க்கவே இல்லை ஆயிஷா. அப்படியே பொறி கலங்கி போயிடுச்சு ஆயிஷா அம்மா. கை காலெல்லாம் நடுங்க, அழுக, என்ன செய்யணும் தெரியாம அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போய் நிற்க. பாப்பா இப்படி அடிச்சுட்டாரா, இதுவரைக்கும் இப்படி அடிச்சதே இல்லையே, நான் தாங்க முடியாம உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டு ஆயிஷாவை பின்னால வர சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க பஞ்சாயத்து பண்ணி கரெக்டா குடும்பத்தை சேர்த்து வைப்பீங்க, பார்த்து இருக்கிற பிரச்சனையை அதிகமாக்கி விட்டுட்டீங்க. நான் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க போங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு போன உடனே ஆயிஷா அம்மா கூப்பிட்டு, பயப்படாத, வாப்பா போயிட்டாருமா, உங்க வாப்பாவை அனுப்பிட்டேன், நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாங்க, பேசுறாங்க, சிரிக்க வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மறுபடியும் என்ன செஞ்சிச்சு, சரியாயிடுச்சு. சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்ப அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அத்கிலானி ஃபீ சில்பிகுமா கமா அத்கல்துமானி அலா ஹர்பிகுமா, உங்க சண்டையில என்ன சேர்த்து வச்சிட்ட மாதிரி உங்க சமாதானத்திலே என்ன சேர்த்துக்கங்களே அப்படின்னு. எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கிறாங்க? தன்னுடைய மகள் தான், பிரியத்திற்குரிய மகள் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்ணியம், மரியாதை, மஹப்பத், அன்பு வந்துருச்சுன்னா சஹாபாக்கள் பூரா அப்படிதாங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு மஹப்பத், அன்பால அந்த இடத்தை தொட்டாங்க. அமல்களால் இல்ல, அமல் செஞ்சாங்க, அமல் செய்யணும். ஆனால் அமல்களால் தொட முடியாத உச்சத்தையும் உயரத்தையும் சிகரத்தையும் நிச்சயமாக மஹப்பத்தால தர முடியும். குடும்பத்துல எல்லாம் மனைமார்கள்லாம் இருந்து எங்களுக்கு செலவுக்காக கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோச்சிக்கிட்டு போய் ஒரு மாசம் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு போய் பள்ளிவாசல் மேல போய் உட்கார்ந்துட்டாங்க. செய்தி கேள்விப்பட்டு துடிச்சு போய் உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மகள் ஹப்ஸா, அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. வந்து பிலால்ட்ட போய் கேட்டாங்க, பிலால் எங்க இருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல இருக்கிறாங்க. தலாக் விட்டுட்டாங்களோ கேட்டாங்க. இல்ல தலாக் விட்டாங்க மாதிரி தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இல்ல, அப்படி உட்கார்ந்துட்டாங்க படிக்கட்டுல.
ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்காம இருக்க முடியல, பேசி ஆகணும். திரும்ப போய் கேட்டாங்க, பிலால் இன்னொரு தடவை அனுமதி கேளுங்க. இன்னொரு தடவை போய் அனுமதி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் இல்ல. மதீனாவே கொந்தளிச்சு போயிருக்குது. மனைவிமார்களை பூரா தலாக் விட்டுட்டாங்கங்கிற செய்தியை முனாஃபிக்குகள் பரவ விடுறாங்க. வதந்திய கிளியர் பண்ணி ஆகணும். உமர் ரலியல்லாஹு பதில் அனுமதி கிடைக்கலன்னு தெரிஞ்சவன் உமர் ரலியல்லாஹு சத்தம் போட்டு சொன்னாங்களாம், ஒருவேளை பிலால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, நான் என் மகள் ஹஃப்ஸாவுக்காக ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கிறேன், பரிந்துரை பேச வந்திருக்கிறேன்னு நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தர மாட்டேங்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என் மகள் ஹஃப்ஸா முக்கியம் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள், நான் என் மகளுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கால்ல போடுறேன். எனக்கு என் மகள், என் குடும்பம், இது அத்துணையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாலதான். அப்பதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரை வர சொல்லுங்கன்னா. உமர் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் பாத்தீங்களா யா ரசூலல்லாஹ், மக்காவுல இருந்த வரைக்கும் பெண்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே மதீனா பெண்கள் எப்பொழுதுமே ஆண்களை தான் அடக்கி ஆடுவாங்க. இங்க வந்து இவங்களும் கெட்டு போயிட்டாங்க, அந்த வேலையை செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டாங்க. கலபனா நிசாவுனா, மதீனா கல்ச்சரை உள்வாங்கிட்டாங்க. அவங்க மதீனா வாசிகள் மாதிரி ஆயிட்டாங்களே, நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தோம் அப்படின்னா. சிலதான் சிரிச்சவனே யார் சொல்ல, தலாக்கா விட்டுட்டீங்க? இல்ல தலாக்கா விடல. அல்லாஹு அக்பர் சத்தம் போட்டாங்க. என்ன சொல்ல வருகிறேன், சஹாபாக்கள் ஒவ்வொருவர்களும் அந்த மஹப்பத்தில், அந்த நேசத்தில் அவ்வளவு தூரம் நேசித்தார்கள். கல்புல, இதயத்தில் அவ்வளவு மஹப்பத். உஸ்மான் ரலியல்லாஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சாப்பிட வாங்கலன்னு கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு சாப்பிட போகும்போது அப்படியே பின்னாலேயே மெதுவா நடந்து போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு எட்டையும் அப்படியே எண்ணிக்கிட்டே போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, என்ன உஸ்மான் செய்றீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும், வருகிற வழியில எத்தனை எட்டு நீங்க எடுத்து வைக்கிறீங்களோ அத்தனை அடிமைகளை வாங்கி உரிமை விடணும் நியத் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு அடிமையை உரிமை விடுறதுங்கிறது அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விடணும், அவ்வளவு பெரிய காசு. எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிச்சிருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எவ்வளவு தூரம் நேசிச்சிருந்தா இப்படி ஒவ்வொரு சஹாபிகளை சொல்ல முடியும். அளவு கடந்த நேசம், மஹப்பத், அந்த அன்புதான் அவ்வளவு பெரிய இடத்தை பிடிக்க வைத்தது. எனவே சஹாபாக்கள் இவ்வளவு நேசிச்சாங்க. ஏன் நேசிச்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவ்வளவு தூரம் விளங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விளங்கினா நேசிக்காமல் மினா டெண்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில மினா டெண்டுல பிலால் ரலியல்லாஹு ஒது செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்ச தண்ணியை ஒரு பாத்திரம் பூரா நிறைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர், ஹனஃபி மசாயில் சட்டம் தெரியும் நினைக்கிறேன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை கொண்டு ஒது செய்ய கூடாதுன்னு சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. மா முஸ்தாமல். ஏன்னா ஒரு தடவை அந்த தண்ணீர்ல பார்த்தாங்க, அதிலிருந்து பாவங்கள் கரைவதை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பார்த்தாங்க. ஒது செய்யற தண்ணி இருக்குற அதுல நம்முடைய பாவங்கள் என்ன செய்யுது, அப்படிதான் ஹதீஸ்ல வருது. அது கஷ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சில சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். எப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அந்த தண்ணீர்ல பாவங்கள் கரையுதுங்கிறத பார்த்தாங்களோ அதற்கு பின்னால்தான் சட்டம் எழுதுனாங்க, பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை, புழங்கப்பட்ட தண்ணீரை, ஒது செய்வதற்கு பயன்படுத்தின தண்ணீரை மீண்டும் ஒதுவுக்கு பயன்படுத்த கூடாதுன்னு சட்டம் எழுதுனாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்ச தண்ணீர் அது நூறு. அது அப்படியே ஒரு பாத்திரத்துல பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, வெளியில சஹாபாக்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க, அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்க. அல்லாஹ் அக்பர். கொண்டு போய் அந்த தண்ணீரை கொண்டு வச்சாங்க. எல்லாம் லேசா முக்கி எடுத்து உடம்பு பூரா தேய்ச்சி, அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணீரை கூட மிச்சம் வைக்காம சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய உடம்புல தடவி கொண்டார்கள். கையில தடவுனவங்களை மத்தவங்க அவங்க கையில தடவி தன்னுடைய மேல என்ன செஞ்சுக்கிட்டாங்க. ஏன் 1.25 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க ஹஜ்ஜில 1.25 லட்சம் சஹாபாக்கள் இல்லையா? ஒரு பாத்திரத்துல ஒது செஞ்ச தண்ணீரை அத்தனை பேரும் போய் தடவுகிறார்கள். கிடைத்தவர்கள் நேரடியாக முக்கினார்கள், அள்ளி கொண்டார்கள். இல்ல கையில பட்டவங்க அவங்க கையை தடவுனாங்க, அவங்க கையை. மஹப்பத்தினுடைய அடையாளம். உலகத்துல இப்படி எல்லாம் ஒரு தலைவர் உலகத்துல யாருமே நேசிச்சிருக்க முடியாதுங்க. ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடையில நிறுத்தி, நீ நிக்கிற இந்த இடத்துல உன்னை அனுப்பி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, இத மனசுல நினைச்சிட்டு கீழே இறங்கிருன்னு சொன்னாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் உயிரிலும் மேலான கண்மணி
நான் வீட்டுல சந்தோஷமா தூங்க என் கண்மணியினுடைய காலில் ஒரு முள் குத்துறதை கூட என்னால தாங்க முடியாது, அதுக்கு பதிலாக நீங்க தூக்குல போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நான் நினைக்க முடியாதுன்னு சொல்றேன். உலகத்தில் கிஸ்ரா, கைசர், நஜாஷி எத்தனையோ மன்னர்களுடைய தர்பாரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் நேசித்ததை போல ஒரு அன்பை போல உலகத்தில் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இதை சொன்னவர்கள் இஸ்லாமிய எதிரிகள். முஹப்பத் போர்க்களத்தில் நின்றால் கூட, போர்க்களத்தில் நிற்கும் போது கூட சஹாபாக்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகது போறத சொன்னாங்க. சஅத் இப்னு ரபீஅ எங்க இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அவங்க செய்தியை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. உகதுல தேடி போறாங்க. சஅத் இப்னு ரபீஅ குற்றுயிரும் குலையுயிருமாக அப்படியே வெட்டப்பட்டு மௌத்தினுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறார். சஅத் இப்னு ரபீஅ போய் பார்த்துட்டாங்க. உங்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிட்டு வர சொன்னாங்க, உங்களை பத்தி செய்தியை கேட்டுட்டு வர சொன்னாங்க, உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க என்று சொன்னவுடன் நான் என்ன சொல்லட்டும் என்று கேட்கிறார்கள். கடைசி சக்கராத்தில் இருக்கிற சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு 3 செய்திகளை சொன்னார்கள். ஒரு செய்தி என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லுங்கள், இன்னொரு செய்தி என் சமுதாயமான அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள், இன்னொரு செய்தி முழு உம்மத்துக்கும் சொல்லுங்கள். 3 செய்தியை தராங்க. எவ்வளவு பெரிய மஹப்பத் பாருங்க. மரண நேரத்திலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எவ்வளவு தூரம் நேசிக்க முடியுமா? அந்த நேரத்தில் இவ்வளவு என்ன செய்தி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என் செய்தி சலாமை ஏத்தி வச்சிருங்க. பல்லில் அன்னி சலாமி, என் சலாம சொல்லிருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. வகுல் லிகௌமி மினல் அன்சார், என் அன்சாரி தோழர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வையில கண்ணுல ஒரு தூசி விழுந்தாலும், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட காரணம் சொல்லி தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிருங்க. உதுரலக்கும், எந்த காரணமும் உதுரும் சொல்ல முடியாது. முழு உம்மத்துக்கும் சொல்லுங்கள், நான் செய்யற ஒரு துவாவை எல்லா உம்மத்தையும் செய்ய சொல்லுங்கன்னாங்க. என்ன துவா? ஜஸல்லாஹு அன்னா கைரமா ஜஸா நபியன் மின் உம்மத்தி. யா அல்லாஹ், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உலகத்தினுடைய மற்ற உம்மத்துகளுக்காக அந்த நபிமார்கள் பட்ட கஷ்டத்திற்கு நீ கொடுக்கிற கூலியில சிறந்த கூலி எங்க நபிக்கு நீ கொடுப்பாயா. அழகான துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம இந்த துவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நாம செய்யற துவா என்ன? எத்தனையோ துவா நமக்காக செய்யறோம் இல்லையா, நம்ம குடும்பத்துக்கு செய்யறோம் இல்லையா, எத்தனையோ பேர்களுக்கு துவா செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக நம்ம என்ன துவா செய்யணும்? அந்த சஅத் இப்னு ரபீஅ அழகா கத்து கொடுக்கறாங்க. அல்லாஹ் எல்லா நபிக்கும் அந்த உம்மத்துக்காக நீ கூலி கொடுப்பாய் தானே, எங்க நபிக்கு அதுல சிறந்த கூலி நீ கொடுப்பாயாக. ஜஸல்லாஹு அன்னா கைரமா ஜஸா நபியன் உம்மத்தி. அழகான ஒரு துவாவை சஅத் இப்னு ரபீஅ போர்க்களத்தில் இருக்கிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றிய யோசனை. மூத்தா போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல இவர் தளபதி ஸெய்த் அவர் கொல்லப்படுவார், பின்னால ஜாஃபர் தளபதி அவர் கொல்லப்படுவார், பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, 3 பேரை சொன்னாங்க. போர்க்களத்துக்கு அனுப்பும்போது மூத்தாவுக்கு வெள்ளிக்கிழமை படையை அனுப்பிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மட்டும் ஜும்மாவுக்கு பின்னால வந்து நிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போகலையான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எப்படியும் கொல்லப்பட்டால் சொல்லிட்டீங்க, நான் மூத்தாயிடும் தெரியும், கடைசியா உங்க பின்னால வந்து ஒரு தொழுகை தொழுதுட்டு போயிடுறேன். அந்த நேரத்திலையும் கூட குடும்பத்தை பார்க்கணும், மனை மக்களோடு இருக்கணுங்கிறத யோசிக்கிறத விட சஹாபாக்கள் போர்க்களத்தில் நிற்கிற பொழுது கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அந்த நட்பையும் மஹப்பத்தையும் நேசத்தையும் தான் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் ஒருவரை நேசிப்பதற்கு என்னவெல்லாம் தேவை, நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு 10 நிமிடம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 9:30க்கு முடிக்க சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் 9:30க்கு முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான அன்பு, அந்த மஹப்பத், உலகத்துல ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு என்னவெல்லாம் வேணும், அது அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருக்கு. நம்ம என்னென்ன காரணத்தினால எல்லாம் நேசிப்போம், மஹப்பத் வைப்போம். ஒரு சொந்தம்னா நேசிப்போம், அப்படிதானே? சொந்தம்ங்கிறது மஹப்பத்தினுடைய காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் உள்ள சொந்த உறவு என்ன? அல்லாஹ் அழகாக சொன்னான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொந்தம் பாத்தீங்கன்னா உங்க உயிரை விட நெருக்கமான சொந்தம். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் உங்களுக்கான தாய்மார்கள். அல்லாஹ் சொந்தத்தை சொல்றான் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் நமக்கு தாயின்னு சொன்னா சொந்தம் தானே அது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையுடைய அந்தஸ்துல இருக்கிறாங்க, ஒரு முஅல்லிமுடைய அந்தஸ்துல இருக்கிறாங்க. எனவே சொந்தம் மஹப்பத்தினுடைய அடிப்படை. இரண்டாவது அழகு, ஜமால். ஒருவர் அழகாக இருந்தால்
நேசம் மஹப்பத் வரதான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை பத்தி நேற்றைக்கு கூட சொன்னோம். அற்புதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத். எனவே அந்த ஜமால், அந்த அழகுல மூன்றாவது குலுக், நல்ல குணம். நல்ல குணம் இருந்தால் ஒருவர் மேல மஹப்பத் வரத்தான் செய்யும். நல்ல குணம் இருக்கு. நான்காவது இஹ்சான். இஹ்சான் உபகாரம். ஒருத்தர் நமக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு, இதனால நம்ம என்ன வரலாம்? மஹப்பத் வரலாம், நேசம் வரலாம். அன்பு நேசம்ங்கிறது இதனால என்ன செய்யலாம்? அழகினால், நல்ல குணத்தினால், அவர் உபகாரம் செய்திருக்கிறார் என்பதனால், சொந்த பந்தம் என்பதனால், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அல்லாஹ்வினுடைய மஹ்பூப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினால் நேசிக்கப்படக்கூடியவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கப்படுவார். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இந்த 5 தன்மைகளுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கான மஹப்பத் என்பது இந்த உம்மத்தின் மீதான ஃபர்து, கட்டாயம். சரி, மஹப்பத் இருக்குது, மஹப்பத் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம்ங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அதை சொல்லணுமா இல்லையா? மஹப்பத் வரும், கல்புல நான் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றேன், மஹப்பத் வச்சிருக்கேங்கிறேன். எனக்கு உறவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சொந்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இனாம் உபகாரம் செஞ்சவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஈமானுக்கு காரணம் அவர்கள் தான், இந்த வாழ்க்கைக்கு காரணம் அவர்கள் தான், இந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. நல்ல குணம், கம்ப்ளீட்டான குணம் எல்லாம் இருக்கிறது. ஆனா மஹப்பத் இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? இத்திபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். சுன்னத்தை என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கிறது தான் மஹப்பத்தினுடைய அடையாளம். ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணல, பின்பற்றல, மஹப்பத்தை வாதிக்கிறார், அது எப்படி சரியான வாதமாக இருக்கும்? சஹாபாக்கள் அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை அணுவணுவாக சாப்பிடும் போது, குளிக்கும் போது, தூங்கும் போது, நடக்கும் போது, சிரிக்கும் போது, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை என்ன, அது மஹப்பத்தின் வெளிப்பாடாக குலின்புதும் தஹிபூனல்லாஹ ஃபத்தபிஊனி. சுன்னத்து தான் ஷரீஅத், சுன்னத்து தான் சயின்ஸ். அல்லாஹ் இப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான் பெருமக்களே. அந்த சுன்னத்த மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கை உலகத்துல எதையும் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்து பெற்ற பெரும் பாக்கியம். நமக்கு உலகத்துல இன்னொரு லைஃப் ஸ்டைல் தேவை கிடையாது. அவ்வளவு ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தி நான் நிறைவுபடுத்துறேன். அமெரிக்கால ஒரு மஸ்ஜித ஒரு டாக்டர் கடந்து போறார், ஒரு பள்ளிவாசல டாக்டர் கடந்து போறார். டாக்டர் போகும்போது அந்த மருத்துவர் அந்த இடத்துல நிக்கிறார். ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல உது செய்யறார். இந்த உது செய்யற காட்சியை அந்த டாக்டர் மருத்துவர் உற்று நோக்கி கவனிக்கிறார். அப்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த முஸ்லீமை கூப்பிட்டு கேட்டார், என்ன செய்றீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், உது செய்யறோம். இது உங்களுக்கு யார் சொல்லி தந்தான்னு கேட்டார். இல்ல, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்வீங்க? குறைஞ்சபட்சம் நான் என்ன செய்வோம்? உது. குறைஞ்சபட்சம் நாங்கள் 5 தடவை தொழுகை. எல்லா நேரங்களும் உதுவோடு இருக்கிறது பாக்கியமானது தான். எல்லா நேரமும் உதுவோடு இருக்கிறது இல்லாமா முஹம்மது ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் நினைக்கிறேன், அவங்கள்ட்ட கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கணும், என்ன செய்யணும் கேட்டாங்க. அதுல ஒண்ணு ஸலவாத், இன்னொன்னு சொன்னாங்க எப்பொழுதுமே உதுவோடு இருக்கிறது, மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ண. இந்த மூன்றும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல நம்ம தரிசிக்கிற ஜியாரத்து பெரும் நசீபு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரிய பாக்கியம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது எத்தனை தடவை செய்வீங்க ஒரு நாளைக்குன்னு கேட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை. இது யார் சொல்லி கொடுத்தாங்க? நபி ஸல்லல்லாஹு. அதனுடைய பலன் தெரியுமா? அவர் கேட்கிறாரு, நீங்க கையை கழுவுனீங்க சரி, முகத்தை கழுவுனீங்க சரி, காலை கழுவுனீங்க, இதெல்லாம் சரிதான். பிடரியில இப்படி தண்ணியை வச்சு பண்ணீங்க இல்லையா? இதெல்லாம் முன்னால இருக்கிற உறுப்பு, தூசி அடையும், தூசி இருக்கும். ஆனா பிடரிக்கு ஏன் மசாஜ் செஞ்சீங்கன்னு கேட்டாரு. அந்த முஸ்லீமுக்கு சொல்ல தெரியல, எங்களுக்கு தெரியாதுங்க, எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு காரணத்தை நான் சொல்லட்டேன். அவர் சொன்னார், அவர் முஸ்லீம் கிடையாது, அவர் ஒரு நான் முஸ்லீம். அந்த டாக்டர் அவர் சொன்னாரு, நாங்க அமெரிக்கால ஒரு பெரிய ரிசர்ச்சுக்காக வந்திருக்கிறோம். அந்த டாக்டர் சொன்னார், உலகத்தினுடைய பெரிய டாக்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வுக்காக இங்க வந்திருக்கிறோம். இதுக்காக கோடிக்கணக்கான டாலர்ஸ் செலவு பண்ணுது அமெரிக்கா. என்னன்னா, மென்டலி ஏன் ஒருத்தர் மென்டலா பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச். ஒரு மனுஷன் மென்டலா பாதிக்கப்படுறான்,
அப்படிங்கிற நாங்க ரிசர்ச் நீண்ட நாட்களாக இந்த ஆய்வை நாங்க நடத்துறோம். ஆய்வினுடைய முடிவாக நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம், மனிதனுடைய உடல்ல இருந்து மூளைக்கு நரம்புகள் போகுது. அது வழியாக தான் மூளையினுடைய ஆர்டரை பூரா பாஸ் பண்ணுது. அப்ப அப்படி போகிற நரம்புல ரொம்ப மைனூட்டான நரம்பு பெடரி வழியாக மூளைக்கு போகுது. சில நேரங்களில் மனிதன் புத்தியை விட்டாராம், புத்தி பேதலிக்கப்பட்டாராம். காரணம் என்னன்னா, அவனுடைய மூளைக்கும் உடம்புக்கும் இருக்கிற நரம்புடைய ரத்த ஓட்ட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் இதுல பாதிக்கப்படுறான். அப்படி பெரும்பாலும் ஒருவன் பாதிக்கப்படுவது இந்த பெடரி வழியாக வரக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள்ல ரத்த ஓட்டம் சில நேரங்கள்ல தடைப்படுது. எதனால தெரியுமா? இந்த இடத்தில் காய்தல் தன்மை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா உள்ள அந்த ரத்த ஓட்டத்துல அது ஏற்படுது. அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ இந்த இடத்தை ஈரப்படுத்தணும்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களுடைய ரிசர்ச்சினுடைய முடிவா கண்டுபிடிச்சோம். ஆனா உங்க நபி சாதாரணமாக இதை ஒரு சுன்னத்தாக சொல்லி இருக்கிறாரு, நீங்க சொல்றீங்க. எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும், எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை நாம செய்கிறோம், அதுதான் ஆரோக்கியம், அதுதான் ஆரோக்கியம். இப்படித்தான் படுக்க சொன்னார்கள், வலது பக்கமாக படுங்கள். இன்றைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்குது இடது பக்கமா படுத்தா என்ன நடக்கும், ஹார்ட்டுக்கு எவ்வளவு பெரிய பம்பிங் ரொம்ப நெருக்கடி ஏற்படும். அறிவியல்ங்கிறது இரண்டாவது, ஆனா சுன்னத்தின் செஞ்சு பாருங்க, அதுதான் ஆரோக்கியம், அதுதான் சயின்ஸ், அதுதான் ஷரியத்து. இதெல்லாம் விட மேலாக அது நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சில பேர்கள் கேட்டார்கள், என்ன உங்க நபி பாத்ரூமுக்கு போறதே இல்லாம சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்க நபி பாத்ரூமுக்கு போனாலும் என்ன செய்யணுங்கிறத கூட சொல்லி தராரு அப்படின்னு கேலியா சொன்னாங்களா? சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமா, எங்களுடைய நபி எங்களுக்கு ஒரு தந்தையுடைய ஸ்தானத்தை போல அதை கூட விட்டு வைக்காமல் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார். எதை நெகட்டிவா சொன்னாங்களோ அதையே பாசிட்டிவா சொன்னாங்க சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு. எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை, அது சுன்னத்து. எனவே அதை பின்பற்றி நடக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான நாம் கொண்டிருக்கிற மஹப்பத்தினுடைய வெளிப்பாடு என்றாலும் கூட அதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு இதைவிட சிறந்த வாழ்க்கையின் வழிகாட்டுதல் இல்லை. அதை பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் நாம் பெரும் பாக்கியசாலிகள். எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் எல்லா காலகட்டத்திலும் நம்முடைய கல்விலே சுமந்து நாளை மறுமையில் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அன்போடும் நேசத்தோடும் சந்திக்கிற முஹிப்பீன்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. ஆஷிக்கு ரசூலாக அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.